வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு சென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திரா மன்மோகன் சிங் அவர்களுடைய உடல் முழு அரசு மரியாதையுடன், அதற்கு பிறகு அவர்கள் சீக்கிய குடும்ப மரபுப்படியான எல்லா விதமான மரியாதைகளுடனும் கடைசியில் அந்த கால்சா கொடி போத்தப்பட்டு அவருடைய உடல் இறுதி மரியாதை செய்யப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவருடைய இறுதி ஊர்வலத்துல அவரே அவருடைய காஃபின் காட்சிகள், நரேந்திர மோடி கூட ரொம்ப வருத்தத்தோடு முகத்தை கீழே குனிந்து உட்கார்ந்திருந்து வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார். மன்மோகன் சிங்கினுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இந்தியன் எக்கனாமில அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா அவரு சொன்ன ஒரு வரி 2 நாளா தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வரி தானா இன்றைய ஊடகங்களை விட, இன்றைய எதிர்கட்சிகளை விட வரலாறு எனக்கு என்னை கண்ணியமாக நடத்தும், கனிவாக நடத்தும், அன்பாக நடத்தும் அப்படிங்கிற வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக, அநேகமாக எல்லாரும் அதை கோட் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவர் ஆட்சி செய்த காலத்துல அவரை ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் அவரை துவைச்சு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது. ஒரு முழுமையான ஜனநாயகவாதியாக அவர் அத்தனை விமர்சனங்களையும் தாங்கி நின்றிருக்கிறார். அது ஏதோ நேரு குடும்பத்துக்கு கொத்தடிமையாக அவர் இருந்தார் அப்படின்னு இவர்களே முன்னாடி சொன்ன மாதிரி அடிமை மனநிலையில இருக்கக்கூடிய ஒருவரால் தான் இவ்வளவு விமர்சனங்களையும் பொறுத்துட்டு பேசாம இருக்க முடியும் அப்படின்லாம் அவரை அவதூறு செய்ததை போல எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அது அந்த நிமிடத்து சந்தோஷத்துக்கான விமர்சனமாகத்தான் அதெல்லாம் இருந்திருக்குது. இன்று அவருடைய மறைவின் போது அனைத்து ஊடகங்களும் அவருடைய பெருமைகளை பேசுவதை பார்க்க மலைப்பாக இருக்கு, வியப்பாக இருக்குது. எவ்வளவு தூரம் பேசாத பிரதமர், செயல்படாத பிரதமர் அப்படின்னு எல்லாம் அவரை எல்லாரும் பப்பட்டு, ஒரு சோனியா காந்தி கையில உள்ள பப்பட்டுன்னு முதல்ல, அதுக்கப்புறம் சிபிஎம் கையில இருக்கக்கூடிய பப்பட்டுன்னு முதல் ஆட்சி காலத்தை, ஏன்னா தினமும் பிரேக்ஃபாஸ்ட் அவரு குடும்பத்துல யாரோட சாப்பிடுறாரோ இல்லையோ பிரகாஷ் காரத்தோட தான் சாப்பிடுவாருன்னு கிண்டல். பிஎம் அவர் தான், சூப்பர் பிஎம் சிபிஎம், அதை விட பெரிய பிஎம் சோனியா காந்தி அப்படின்னு நக்கல். இப்படி அவரு மிக நெருக்கடியான ஒரு பீரியட்ல அவர் பிரதமராக இருந்தார் அப்படிங்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த பீரியட்ல உலகத்துல பொருளாதார சரிவு இருந்தது, உலக அளவுல சர்வதேச அளவுல பொருளாதார சரிவு இருந்தது. சமத்துவம் பேசுகின்ற, சமூக நீதி பேசுகின்ற சிபிஐஎம், இடது முன்னணி, திமுக போன்ற கூட்டணி கட்சிகள் இருந்தன, ஆர்ஜேடி, எஸ்பி போன்ற கட்சிகள் இருந்தன. அவை எல்லாமே அவருடைய பொருளாதார பார்வையில் இருந்து சற்று விலகி, ஓரளவுக்கு விலகி இருக்கக்கூடியவங்க. சிபிஎம் கொஞ்சம் அதிகமாகவே விலகி இருப்பாங்க, மற்ற கட்சிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு விலகி இருக்கக்கூடியவங்க. ஆனால் அவர் அவ்வளவையும் சரியாக கையாண்டாருங்கிறது தான் இன்றைக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அஞ்சலியில தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. அவங்க ஏன்னா அவர் 98-96 ஒரு மடை திறந்த வெள்ளமாக சீர்திருத்தங்கள்னு இருந்த ஒரு நிலையிலிருந்து 2004 to 2014 யூபிஏ ஆட்சி வரும்போது அவர் கொஞ்சம் சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் காரணமாகவோ என்னவோ தெரியல, அவங்க ரிஃபார்ம்ஸ் வித் ஹியூமன் ஃபேஸ் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. அந்த பக்கத்துல, வலது பக்கத்துல பொருளாதார சீர்திருத்தங்களும் நடக்கணும், இடது பக்கத்துல மக்கள் நலத்திட்டங்களும் நடக்கணும், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை மன்மோகன் சிங் பிரதமராக வரும்போது செயல்படுத்த தொடங்கிவிட்டார். நிதியமைச்சராக இருக்கும்போது அவருக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை இருந்ததாக தெரியல. அப்கோர்ஸ் பிரதமருடைய வழிகாட்டுதல்ல தான் அவர் இருந்திருப்பாருன்னு புரிந்து கொள்ள முடியும். நரசிம்மராவ் அவரை முழுக்க வலதுசாரி பொருளாதார சீர்திருத்தங்களோடு அவரை அழைத்து சென்று விட்டார்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனா இப்பவுமே கூட வரக்கூடிய விமர்சனங்கள் இந்த புதிய தாராளமயவாதம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசுறோம். தாராளமய கொள்கையை ஏற்றுக்கொண்டது இந்தியாவினுடைய
ஒரு பரிணாமத்தை மாற்றியது, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தது அப்படின்றது ஒரு பக்கம் வலதுசாரி கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட்டாலும், அந்த தாராளமய கொள்கையை ஏற்றுக்கொண்டதிலிருந்து 10 ஆண்டுகள்ல பாஜகவினுடைய வளர்ச்சி வந்து மிக அபரிமிதமானதாக இருந்தது. அப்ப இந்த மன்மோகனிசத்தை விமர்சிக்காமல் எப்படி கடந்து போவது அப்படின்ற ஒரு பார்வை வந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? அப்படி முழுமையாக சொல்லிவிட முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த சீர்திருத்தங்களின் ஊடாக வந்த வந்த சில வளர்ச்சிகளையும் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. அதுல பக்க விளைவுகள் இருந்தன அப்படிங்கிறது உண்மைதான். அந்த பக்க விளைவுகள் ஏழைகளை மேலும் ஏழைகளாகவும் பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாகவும் மாற்றுவதற்கு துணையாக இருந்தன அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா வறுமை நிலையில் இல்லாத ஒரு சூழலை, பட்டினி சாவுகள் இல்லாத ஒரு சூழலை உறுதி செய்தது யூபிஏ அரசு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துவிட முடியாது. அந்த பேலன்சிங்காக அவங்க முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா 91 தொடங்கிய அந்த சீர்திருத்தங்கள் ஒரு 25 ஆண்டு காலம் செயல்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு, அல்லது ஒரு 30 ஆண்டு காலம் செயல்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற பார்வை வந்து இன்னும் எங்கேயும் யாரிடத்திலையும் எதிரொலிக்கிற மாதிரி தெரியல. சும்மா இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் பெரிதாக பேசல. இடதுசாரிகள் பேசுறாங்க. ஆனா அது இடதுசாரிகள் பேசினா கருத்தில் கொள்ளப்படாது அப்படிங்கிற ஒரு கால சூழல்ல இருக்கிறோம். அதனால அதை யாரும் சீரியஸாக எடுக்கிறது இல்லை. மற்றபடி பெரிய அரசியல் கட்சிகள் வந்து அதை மறு ஆய்வு செய்வோம் அப்படிங்கிற பார்வையையே முன்வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ மன்மோகன் சிங் தொடங்கி வைத்த அந்த சுதந்திரமான ஒரு பொருளாதார சீர்திருத்தம் அப்படிங்கிற நடவடிக்கை இப்போது கட்டுக்கடங்காத நிலையில வருது. பெருந்தொற்று காலத்துல செய்யக்கூடிய உதவியாக இருந்தாலும் சப்ளை சைடு ஆஃப் தி எக்கானமி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரு நிறுவனங்கள், உற்பத்தியாளர்கள் அவர்களை சார்ந்து என்ன உதவிகள் எல்லாம் உண்டோ அதை மட்டுமே செய்யறாங்க. டிமாண்டுங்கிறது இன்னொரு பகுதி, பெரும் பகுதி எக்கானமியில இருக்கு. அந்த டிமாண்ட் சைடுக்கு எதுவுமே உதவி செய்வது இல்லை. அந்த டிமாண்ட் சைடுனா நம்ம கன்சியூமர்ஸ், நமக்கு கையில பொருள் வேணும்ல, காசு வேணும்ல. நாம வேலை இழந்து நிற்கும் போது குடும்பத்தை காப்பாற்றுவதை தாண்டி வேற என்ன செலவு செய்ய முடியும்? அல்லது நம்ம சம்பள குறைப்போட நம்ம இருக்கும்போது வேற என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த சைட்ல எம்ப்ளாயிஸ அல்லது பர்ச்சேசிங் பவர் ஆஃப் காமன் பீப்புள, வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் விதமாக டிமாண்ட் சைட்ல வந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த 10 ஆண்டுகள்ல எந்த நெருக்கடியான காலங்கள்லயும் செய்யவே இல்லை. இந்த விஷயத்தையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் மன்மோகன் சிங் காலத்துல இருந்த 10 ஆண்டு கால சராசரி அல்லது அவர் ஆட்சி முடியும் போது இருந்த 5%-இருந்து 6%-க்குள்ள இருந்த வேலையின்மை இப்போது 8%-இருந்து 10%-ஆக இருக்கு அப்படிங்கிறத அதை வைத்துதான் சுட்டி காட்டுகிறார்கள். இயல்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, ஏற்கனவே வேலை பார்த்தவர்களுக்கு வேலை இழப்பு. வேலை வழங்கும் முறையே கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்கள்ல நிரந்தர பணிகள் இல்லாம ஒப்பந்த பணிகளாக மாறி போன ஒரு சூழல்ல அது எல்லாத்துக்கும் பழியை ஒருவேளை மன்மோகன் சிங் தலையில போடுவதற்கு சிலர் முயற்சிக்க கூடும் அப்படிங்கிறதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டியது. ரைட் சார். விமர்சனமா வரக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து இந்த தனியார்மயமாக்கல் மற்றும் சந்தை தீர்மானம். சந்தையே வந்து விலைகளை தீர்மானம் செய்கின்ற வகையில, குறிப்பா பெட்ரோல் டீசலுக்கு அந்த ஆயில் பாண்ட்ஸ் கொண்டு வந்தது. அந்த ஆயில் பாண்ட்ஸின் பேரால அவர்களே வந்து விலை நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை அது ஏற்படுத்தி, இந்த தனியார் மயமும் இந்த சந்தையே விலையை தீர்மானிக்கும் இந்த இரண்டும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், இது அவர் பிரதமராக இருந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு முடிவு. 2வது யூபிஏ ஆட்சியில மிக பெரும் விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது இந்த ரெண்டும் சார். இதனுடைய தாக்கம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஜூன் 25 அப்படிங்கிற தேதி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றுல ரொம்ப சிக்கலான தேதியாக இருக்குது. முதல்ல ஒரு நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டது அதே தேதியில. இன்னொன்னு 2010 இவர் வந்து சந்தை இனி விலையை தீர்மானித்துக் கொள்ளும், அரசு பெட்ரோலிய பொருட்களினுடைய விலையில் தலையிடாது, சந்தையை தீர்மானித்துக் கொள்ளும்ங்கிற முடிவை யூபிஏ அரசாங்கம் எடுத்த நாள் அது. அதிலிருந்து சிக்கல்கள் வேறு விதமாக, விலையேற்றம், பணவீக்கம் போன்ற விஷயங்கள்ல உண்டான சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது.
அந்த உண்மையிலேயே அப்படி நடக்குதான்னு பார்த்தா அப்படியும் நடக்கல. பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2014க்கு பிறகு தேர்தல்கள் வரும்போதெல்லாம் 1 மாசம் 2 மாசம் சந்தையில என்ன மாற்றம் நடந்தாலும் விலை ஏறாம இருக்கு. அதுக்கப்புறம் கடன்னு ஏறிடுது. அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அரசின் தலையீடு இருக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அப்ப இது ஒரு செட்டப்பா சார்? ஒரு நியோ நார்மல் செட்டப்பா சார்? என் மீது பழி போட்டு கொண்டு நீயும், உன் மீது பழி போட்டு கொண்டு நானும் ஒரு சிண்டிகேட்டா இருப்போன்ற ஒரு செட்டப்பா? அரசு நிறுவனங்கள் தான் அப்போ பெரும்பாலும் இருந்தது. எண்ணெய் நிறுவனங்களாக. அவங்க சுதந்திரமாக நிர்வகித்துக் கொள்ளட்டும்ங்கிறது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இண்டிபெண்டாக அந்த ஆபீசர்ஸ் முடிவெடுத்துக்கிட்டோம். பாலிசி வந்து நாங்கள் தலையிடுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. மறைமுகமாக அந்த அழுத்தங்கள் இருக்கும். அவர்கள் இவங்க அப்படிலாம் கொடுக்காம அரசு தலையிட்டு விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த காலத்திலேயே கூட அந்த எண்ணெய் நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கி அரசுக்கு வந்து பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு தான் இருந்தது. அதற்கு பிறகு இன்னும் அதிகமாக கொடுத்துட்டு இருந்திருக்கும். அதையெல்லாம் வந்து படிப்படியாக தனியாரிடம் தாரை வார்த்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்தார்களா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அது போக அரசினுடைய பணிகளை விடுவித்துக் கொண்டே வருவது, எல்லா துறைகளிலிருந்தும் விடுவித்துக் கொண்டே வருவது, பொறுப்பை விடுவித்துக் கொண்டே வருவது, இது டூயிங் பிசினஸ் இஸ் நாட் தி பிசினஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைப்பது போல எதுக்கு எடுத்தாலும் சொல்றது. அப்படியும் அவங்க இருக்கிறது இல்ல, இவங்க தலையிட மாட்டோம், சந்தை தீர்மானித்துக் கொள்ளும்னு சொல்றாங்க. ஆனா பாசிட்டிவாக பெருநிறுவனங்களுக்கு சார்பாகவே எல்லா நாட்களும் எல்லா காலங்களிலும் தலையிட்டு கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறதும் ஒரு முக்கியமான ஃபேக்ட். தலையிட மாட்டோம்னு சொன்னா இப்ப எம்ப்ளாயிஸ் யூனியன் ரெகக்னிஷன் வேணும், ஒர்க்கர்ஸ் யூனியன் ரெகக்னிஷன் வேணும்னு கேட்டா நாங்க தலையிடுறது இல்லை, நீங்க பேசிக்கங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கம்பெனி நடத்த முடியல, லேபர் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்னா லேபர்களை எல்லாம் ஒடுக்குவதற்கு, தொழிலாளர்களை ஒடுக்குவதற்கு தேவையான சட்டங்களோடு வந்து நிறுவனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையை அரசு உடனடியாக செய்யும் அப்படிங்கிற அந்த அந்த விதமாக தலையிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு நெருக்கடி அல்லது பொருளாதார மந்தமான நிலை, அப்போ திரும்ப ஸ்டிமுலேஷன் சொல்றாங்களே, அந்த ஊக்குவிப்பதற்கான பணிகள் அல்லது உதவிகள் அரசு தரப்புல இருந்து வந்ததுன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ரெண்டு பக்கத்துக்கும் உதவி செய்யறதுக்கு பதிலா சப்ளை பக்கத்துக்கு மட்டுமே உதவி செய்வது அப்படிங்கிறத அரசின் தலையீடாகத்தான் பார்க்கணும். அது ஒரு பக்க தலையீடாகத்தான் பார்க்க முடியும். சோ அவங்க வந்து சிக்கல்களை சந்தையே தீர்மானித்துக் கொள்ளும் அப்படிங்கிற நிலையில விட்டதாக சொல்ல முடியாது. விட முடியாதுங்கிறது இன்னொரு பிரச்சனை. அவங்க தலையிட்டாகணும். இப்போ மக்களுடைய வரிப்பணத்தை மக்களிடத்துல இருந்து டெபாசிட்ஸ் வாங்கி இயங்கக்கூடிய தனியார் வங்கிகள் வந்து திவாலாகுது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தால் அரசு வந்து திவாலானா அது உங்க விதி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்க முடியாது. அந்த திவாலாகும் நிலையில இருக்கக்கூடிய வங்கிகளை செயல்பட தூண்டுறதுக்கு ஏதாவது செய்துதான் ஆக வேண்டியது இருக்குது. பொது மக்களுடைய நலனுக்காக அப்படின்ற ஒரு பெயர்லையாவது அதை செய்துதான் ஆக வேண்டியது இருக்குது. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் சிக்கலான ஏரியா. முழுமையாக இந்த சீர்திருத்தங்களை நிராகரிக்கவும் இயலாது, முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாதுங்கிற நிலையில உண்டான ஒரு சிக்கலாக இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சாதாரண மக்கள் மீது இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஆய்வோடு அதற்கு ஒரு செக்யூரிட்டி, அதற்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொண்டே ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்க முடியும். அதற்கு வாய்ப்பு இருக்கா என்னங்கிறது குறிப்பிட்ட பிரச்சனைகள் வரும்போதுதான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்ற அளவுக்கு எனக்கு பொருளாதாரத்துல புலமை இல்லை. இன்னொரு பக்கம் மன்மோகன் முதல்ல நிதியமைச்சராக பேசும் பொழுது காலம் வந்துவிட்டால் சில முடிவுகளுக்கான ஏற்புகள் வந்து மக்கள் மத்தியில் உருவாகிவிடும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதை இன்றைய சூழலுக்கு நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா அந்த வாசகத்தை? கருத்து மக்களை பற்றி கொண்டால் அது பௌதீக சக்தியாக வழிவெடுக்கும்னு மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு கருத்து வந்து செயல்படுத்தப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டால் உலகின் எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. 91ல இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது, மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், ஏன்னா அந்த நேரம் வந்துடுச்சுங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு.
சொன்னாரு, சொல்லிட்டு செயல்படுத்தினாரு. ஆனா இன்று அந்த நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய இன்றைய நிலையை வைத்து பார்க்கும்போது, இடையில அவருடைய காலம் 10 ஆண்டு காலம்னா, அதுக்கப்புறம் இப்போ உண்டான 10 ஆண்டு காலத்தையும் சேர்த்து பார்க்கும்போது, எங்க கோளாறு ஆரம்பித்ததுங்கிறது தனி விவாதம். இன்றைய நிலையிலிருந்து பார்க்கும்போது அக்ரிகல்ச்சருடைய ரோல் வந்து ரொம்ப பெரிதாக அதனுடைய கான்ட்ரிபியூஷன் பெரிதாக இல்ல. மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற திசையில தான் அரசின் கவனங்கள் குவிந்திருக்கிறதாக தெரியுது. அது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிறது தெரியல. அது 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 வந்து துறை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக விவசாயத்தை புறக்கணித்து விட்டு ஏதேனும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஆகணும். விவசாயத்தை புறக்கணிக்கிறாங்கன்னா புறக்கணிக்கல, கை மாத்துறாங்க. தனித்தனியாக விவசாயம் பார்த்து கொண்டிருந்த தனிநபர்களிடம் இருந்து 2 விதமான கைமாற்றங்கள் சாத்தியமானது. அது ஆனா ஒன்று கோஆபரேட்டிவ் சிஸ்டத்துல வந்து விவசாயத்தை செய்ய வைக்கலாம். தனி நபராக செய்யும் போது அவருக்கு இடுபொருட்களுடைய விலையிலிருந்து உற்பத்தி விலை வந்து ரொம்ப அதிகமாகுது. அதனால விளை பொருட்களுடைய விலை வந்து கட்டுப்படி ஆகக்கூடிய நிலைமையில இல்லைன்னு 1000 பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்கு. உண்மைதான். அதை தனி நபர்களாக செய்ய முடியல. பெரிய அளவுல செய்யணும்னா கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்லயும் செய்ய முடியும், கார்பரேட்டிவ் ஃபார்மிங்லயும் செய்ய முடியும், அதுலயும் செய்ய முடியும். இவங்க அந்த திசையை நோக்கி நிறுவனப்படுத்தப்பட்ட விவசாயத்தை நோக்கி இப்ப இழுத்துட்டு போறாங்க. எல்லா தொழிலுமே நிறுவனங்கள் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற திசையை நோக்கி எடுத்துட்டு போறாங்க. வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பெருநிறுவனங்கள், அதாவது வியாபாரத்துல வந்து பெரிய பெரிய மல்டிநேஷனல்ஸை உள்ள கொண்டு வந்து நீங்க இங்கு தொழில் நடத்தி கொண்டிருந்தவர்களை எல்லாம் பிரான்சைஸ் ஆக வேண்டாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த திசையை நோக்கி அது நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அந்த மாதிரியே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணனோ தம்பியோ அக்காவோ ஒரு 5-6 டாக்ஸியை வச்சிருந்து நம்ம அழைப்புக்கு தகுந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி டாக்ஸியாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த காலம் இப்போ போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அதுல 5 டாக்ஸி வச்சிருந்த இடத்துல 4 டாக்ஸியை வித்துட்டு ஒரு டாக்ஸியில ஓலாவோ ஊபரோ போட்டு ஓட்டுநராக ஓனரே போயிட்டு இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிற மாதிரி ஒரு நிறுவனம், விவசாய நிறுவனம் ஒன்றின் பணியாளராக இந்த விவசாயிகள் எல்லாரும் வரக்கூடிய ஒரு சூழலை நோக்கி விவசாயத்தை கொண்டு போவாங்க. அதைத்தான் தடுப்பதற்கு அந்த பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் கடும் பாடுபட்டு எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள்னு புரிந்து கொள்ள முடியுது. இந்த திசையில போவது எவ்வளவு காலத்துக்கு உசிதமானது, ஜிடிபி ஓரியன்டட் growth அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் நலன் பயக்கக்கூடியது, அது ஒரு 20% மக்களுக்கு பெனிஃபிஷியலா தெரியலாம். அவர்களுடைய குரல் தான் சமூகத்துல ஓங்கி ஒலிக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுனால ஒரு 5% தொழில் அதிபர்களாகவும் அதற்கு பிறகு கோடீஸ்வரர்களாகவும் அதுக்கப்புறம் ஒரு 10-15% அவர்களை போல் நாமும் ஆகிவிட முடியாதா அப்படிங்கிற முயற்சியில முன்னுக்கு வர துடிப்பவர்களாகவும் அல்லது அவர்களை சார்ந்து தொழில் செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கிறாங்க. அந்த ஒரு 20%-த்தினருக்கு பெனிஃபிட் ஆக மாதிரி கொள்கைகள் தான் நடைமுறைக்கு வருது. மீதி 80% மக்கள் வந்து கடினமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக உணர்கிறேன். என்னுடைய பார்வையில எனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அந்த உணர்வு 80% மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிளவுகளை பயன்படுத்தி, அதாவது அந்த பாகுபாடுகள் சமூகத்துல இருக்குதான்னு கேட்டா இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. ஆனால் இந்த முதன்மையான ஒரு முரண்பாடை பற்றிய கவலை அவர்களிடம் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக சாதிய பிளவுகளை ஊக்குவிக்கிறது, மத ரீதியான பிளவுகளை ஊக்குவிக்கிறது, பெரும்பான்மைவாதம்னு சொல்லி ஒரு பெருமிதத்தை பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு
அவர்கள் இழந்து கொண்டிருக்கும் வேறு வாழ்க்கைகளை பற்றி தெரியாம அறிந்து கொள்ளாமல் ஒரு பெருமிதத்துக்குள்ள அவர்களை மூழ்கடிப்பது அப்படிங்கிற மாதிரியான பணிகள் தான் நடந்துட்டு இருக்கிறதாக தெரியுது. பட் இந்த காம்ப்ளெக்ஸான இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி மக்கள் விடுபட போகிறார்கள் அப்படிங்கிறது புரியல. நிறைவா மன்மோகன் சிங்கினுடைய 2வது ஆட்சி காலத்தில் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது அவர் உள்ள போகும்போதே ஒரு விஷயத்தை வெளியே கிளாரிஃபை பண்றது என்ன அப்படின்னா, அவரு எக்கனாமிக்கலான விஷயங்கள் எல்லாம் தாண்டி கம்யூனல் ப்ராப்ளம்ஸ்ல கவனம் செலுத்தணும். அது தொடர்கதையாக மாறிவிடக்கூடாது. வி ஆர் செக்குலர் அப்படின்றத வலியுறுத்தி விட்டு தான் பதவியேற்க போனார். அந்த ஒரு இடத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இன் செக்குலர் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல மன்மோகன் சிங்கை பற்றி நம்ம பேசி இருக்கிறோம். ஏன்னா ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்துல கடந்த காலத்திலே நம்ம பல்வேறு தலைகள் உருண்டு கொண்டிருக்கின்றன. அப்ப எதிர்காலத்துல அப்படியான விஷயங்கள் வந்துடக்கூடாது. அப்ப உள்ளது உள்ளபடி நம்ம பேசலாம். செக்குலரிசம் பாயிண்ட் ஆஃப் வியூல மன்மோகன் சிங் எப்படி பாக்குறீங்க சார்? அதான் பல்வேறு விஷயங்கள்ல வெவ்வேறு விதமான கொள்கைகள் பல நபர்களிடத்துல இருந்தாலும் இந்த விஷயத்துல உறுதியாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படிங்கிற நிலையில தான் இன்றைய சூழலை பார்க்கும்போது நாம் முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கு. அந்த வகையில பார்த்தா மன்மோகன் சிங்க்கு முந்தைய ஆட்சியும் பெரும்பான்மை மதவாதத்தை முன்னெடுத்து செல்கின்ற ஆட்சியாக இருந்தது. மன்மோகன் சிங்க்கு பிந்தைய ஆட்சியும் பெரும்பான்மை மதவாதத்தை முன்னெடுத்து செல்கின்ற ஆட்சியாக இருக்கிறது. ஆக இடையில் ஒரு 10 ஆண்டு காலம் இந்தியா மதச்சார்பற்ற ஒரு பிரதமரை கொண்டிருந்தது. ஒரு செக்குலர் ரிலீஃப் அதான் எஸ்டாப்ளிஷ்மெண்டாக அது மாறுறதுக்குள்ள 10 ஆண்டுகள்ல மாறிடுச்சு. இடையில சில காலம் நிம்மதியாக இருக்க முடிஞ்சது, அவ்வளவுதான். பெரிய தாக்குதல்கள் இந்த தாக்குதல்கள் இல்லாத வகையில இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். பட் சமூகத்தின் வேர்கள் படிப்படியாக அரிக்கப்பட்டு கொண்டிருந்தன அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதற்கு ஒரு கவுண்டர் நேரேட்டிவும் கவுண்டர் ஸ்டெப்ஸும் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் உறுதியாக எடுக்க தவறின அப்படிங்கிறத இதோட சேர்த்து தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. வெவ்வேறு காரணங்கள்னால அந்த பணிகள் நடந்தது. 1-2-3 அக்ரிமெண்ட்டுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அதை எதிர்த்து கூட்டணிக்குள்ள ஆதரவை வாபஸ் வாங்கினதுனால இடதுசாரிகள் அந்த முயற்சியில் அந்த நாளிலிருந்து இன்று வரை அரசியல் அரங்கத்துல திட்டமிட்டு பல்வேறு சக்திகளால் திட்டமிட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க முடியுது. அதே போல சமூக நீதி, சமத்துவம் போன்ற முழக்கங்களை முன்வைத்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சமாஜ்வாதி கட்சி அல்லது ராஷ்டிரிய ஜனதா தள், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளும் அரசியல் உலகத்தில் தனிமைப்படுத்தப்படுவதற்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதை அனைத்தும் உதிரிகளை எல்லாம் அணைத்து கொண்டு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதுவும் தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி இடத்துலதான் காங்கிரஸ் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. மன்மோகன் சிங் அப்படி ஒரு 10 ஆண்டு காலத்துல நேரடி ஆபத்துகள் இல்லாத ஒரு சூழலை கொடுத்திருந்தார் இந்தியாவுக்கு. அது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாகத்தான் நான் நினைக்கிறேன். விஜிலன்ஸ் கமிஷன், இன்ஃபர்மேஷன் கமிஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்த அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரா அல்லது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரா ஏதோ அந்த மாதிரி அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதெல்லாம் வைப்ரண்டா இருந்தது, செயல்பட்டு கொண்டிருந்தது. அவர்களுடைய ஆபீஸ்ல என்னென்ன நடக்குதுங்கிறது அன்றாட செய்திகள்ல இருந்தது. அதுல ஏதேனும் நீர்த்து போக செய்யும் முயற்சிகள் நடந்ததுன்னா அது உடனே விவாத பொருளாச்சு. ஊடகங்கள் ஆக்டிவா இருந்தது, ஆக்டிவிஸ்டுகள் ஆக்டிவா இருந்தாங்க. படிப்படியாக ஆர்டிஐ ஆக்ட நீர்த்து போக செய்வதற்கான முயற்சிகள் துறைகளில் இருந்து தொடங்கின. ஒரு சில இடங்கள்ல நடந்தன, எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த 4 முக்கியமான விஷயங்கள், அந்த கிராமப்புற பொருளாதாரத்துல பட்டினி சாவுகளில் இருந்து மக்களை காப்பாற்றும் விதமாக
அந்த 100 நாள் வேலை திட்டம், அதாவது தேசிய ஊரக வேலை வேலை உறுதி திட்டம். வேலை உறுதி திட்டம், அதற்கு பிறகு ரைட் டு இன்ஃபர்மேஷன், இந்த இரண்டும் முதல் 5 ஆண்டு காலத்திலையும், அதற்கு பிறகு ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், ரைட் டு ஃபுட் தான், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அந்த இரண்டும் வந்து 2வது ஆட்சியிலையும் வந்தது. முடியாமல் விட்டு போனதாக நான் நினைக்கிறது ரைட் டு ஹெல்த், அது மட்டும்தான் அந்த ஆட்சியில முடியலன்னு நினைக்கிறேன். அதை வந்து திரும்ப இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல தான் அதை அச்சீவ் பண்ணணும். ரைட் டு ஹெல்த்தையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு மக்களுடைய வாழ்க்கையில வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த 2 ரைட் டு எஜுகேஷனும் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டும் ரொம்ப 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 முக்கியமானது. சமூக நீதி பேசக்கூடிய நபர்கள் மத்தியில நல்ல விஷயமாக படும். நிச்சயமாக அது ஒரு முன்னேற்றமான நடவடிக்கை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, இந்த 10 வருஷத்துல நிறைய போராட்டங்கள் வந்து அந்த ஆர்டி மூலமாகவே நடந்ததா பார்க்க முடியுது சார். உதாரணத்துக்கு சமூக நீதி தொடர்பான எல்லா விஷயங்களும் அந்த ஆர்டி மூலமாக தான் இந்த 10 வருஷமா பேசு பொருளா இருக்கு. ஆமா, அது ஆர்டிஐ மூலமாக. அது வந்து அவர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு எடுத்த முயற்சி, அந்த யூபிஏ எடுத்த முயற்சின்னு தான் அதை பார்க்கணும். நல்லாட்சி, வெளிப்படைத்தன்மை போன்ற விஷயங்களுக்காக அவர் கொண்டு வந்த விஷயம்தான் அது. இப்போ வந்து இது வெறும் அட்டைக்கத்தியாக மாறி நிக்குது அப்படிங்கிறது சோகம். பல நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு வெறும் பஞ்சு சவுக்காக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அட்டைக்கத்திங்கிறது இல்லைன்னா பஞ்சு சவுக்காக இருக்குது. அதனால யாருக்கும் எந்த வலியும் இருக்காது அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதனாலதான் அது ஒரு ஆயுதமாக இருந்தாலும், வெளிப்படையான அரசுக்கு, ஊழலற்ற நிர்வாகத்துக்கு ஒரு ஆயுதமாக இருந்தாலும் அதுல பலன் இல்லாமல் இருக்கு. கையில இருக்கு, ஆனா சட்டம் இருக்கு, ஆனா பலன் இல்லை அப்படிங்கிற நிலைமையில அது இருக்குது. இது ஒரு பக்கம் அது ரைட் டு ரிசீவ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அன்னைக்கு கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு அரசாங்கம் வந்து ரைட் நாட் டு கிவ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பல திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. இந்த சேஞ்சஸ் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்ஃபர்மேஷன் முழுக்க முழுக்க அரசுக்கு தான் வரணும், மக்களுக்கு இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களா இருக்கும். அதனாலதான் அந்த இன்னும் பல்வேறு உறுதி செய்யப்படாத பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசின் மீது வச்சுட்டு இருக்கிறோம்ல. மக்களை கண்காணிக்கிறது, உளவு செயலிகள் மூலமாக கண்காணிக்கிறாங்களா இல்லையாங்கிற சர்ச்சை, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து அது ஃபார் கவர்மெண்ட்னு ஆயிடுச்சு, ஃபார் பீப்புள்னு இருந்தது கவர்மெண்ட்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிலைகளை பார்க்கும்போது மன்மோகன் சிங் இது தாண்டியும் ஃபாரின் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லயும் அவர் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காரு. இன்றைக்கு வந்து சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு மாபெரும் புகழ் இருக்கிறதாக சொல்றாங்களே, அதற்கான எல்லா அடித்தளமும் நேரு காலத்திலிருந்து போடப்பட்டதுதான். நேருவும் பிரதமராக இருந்து கொண்டே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர் கையில வச்சிருந்தாரு. மன்மோகன் சிங்கும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல நிறைய வேலைகள் செய்தாரு. அமெரிக்காவுடன் உறவுகளை நெருக்கமாக்கி டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஏன்னா ஈஸ்ட் தான் 89ல இருந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகி போச்சு இல்ல. சோவியத் யூனியன் வந்து 80களின் இறுதியில 88 89லயே வந்து உடைய தொடங்கியது. அது மிகைல் கார்பச்சேவ் யுஎஸ்க்கு போய் செட்டில் ஆனாரு. உள்ளுக்குள்ள நாடு வந்து மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளானது. அதுக்கப்புறம் பல்வேறு தேசிய இனங்கள் இருந்த பகுதிகள் எல்லாம், தேசங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்து போகணுங்கிற போராட்டமும் அது ஒட்டிய போரும் வந்தது. அதனால முழுக்க முழுக்க அந்த கிழக்கு ஐரோப்பா வந்து வேறு விதமாக போச்சு. நம்ம தொடங்கிய புள்ளி ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ அப்படின்னு சொன்னது மன்மோகன் சொன்ன வார்த்தைகள். இப்ப இன்னைக்கு மன்மோகன் மீதான பார்வை அப்படின்றது தேசிய அளவுல ஒரு சிறந்த பொருளாதார அறிஞர் அப்படின்ற அந்த இடத்துல மன்மோகன் சிங் மீதான, இப்ப கலைஞர் பக்கம் வந்து 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட கலைஞரை வந்து பாராட்டுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஆளும் தரப்பே கூட ஒரு மிகச்சிறந்த எக்கனாமிஸ்ட் அப்படின்ற அந்த இடத்துல வந்து மன்மோகன் சிங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப அதுல இருந்துதான் பல மாறுபட்ட பார்வைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த நேர்காணல்லே கூட பேசியிருக்கோம், தொடர்ந்து அதை விவாதிச்சிருக்கோம்.
ஓவராலா மன்மோகன் சிங் அப்படின்ற அந்த நபர் அவரை புரிஞ்சுக்கிறது அப்படின்றத எப்படி பாத்தீங்க சார்? அதான் மன்மோகன் சிங் அப்படின்னு பேச தொடங்கினோம், உண்மைதான். ஆனா மன்மோகன் சிங் மூலமாக இன்றைய இந்தியா வரைக்கும் முழுக்க அதிகமாக பேசிட்டோம். அதனால அவருடைய வேறு திறமைகளை பேசாமல் விட்டுட்டோமோங்கிற எண்ணம் வருது, உண்மைதான். அவர் பொருளாதார அறிஞராக இருந்தாருங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே அளவுக்கு அவர் மதச்சார்பின்மையில ரொம்ப உறுதியாக இருந்தாரு. அவருடைய பிறப்பு இன்று பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பகுதியில பிறந்தவர். உருது பள்ளியில படிச்சவர். 47, 48 இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த பீரியட்ல அவருக்கு 15, 16 வயது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி என்றால் அவருக்கு அவர் முன்னால 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு, அந்த கலவரங்களின் ஊடாக தானும் ஒரு பக்கத்துல போய் நின்று கம்யூனலிஸ்டா மாறிடுறது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் அப்படி மாறல. கலவரக்காரர்களோடு சேராதே, இந்த மாதிரி பிளவு சக்திகளோடு சேராதே, அவங்க உன்னை நாசமாக்கிடுவாங்க, படிப்பு தாண்டா உன்னை காப்பாத்தும் சிதம்பரம் அப்படின்னு அசுரன்ல சொல்ற டயலாக் மாதிரி யாரோ சொல்லியிருக்கணும் அவருக்கு, அல்லது அவரே உணர்ந்திருக்கணும். அவர் படிப்பின் மூலமாக மட்டுமே தன்னுடைய தகுதிகளை வளர்த்து கொண்டு இந்த மிகப்பெரிய இடத்துக்கு சேர்ந்திருக்கிறாரு. அவர் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அவர் எனது குருவை போன்றவர் அப்படின்னு ஒபாமா சொல்வதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு சர்வதேச அளவுல மிகுந்த புகழ் பெற்ற மனிதராக அவர் மாறி இருக்காரு. கடைசியாக நம்ம பேசியது போல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லயும் ஏராளமான நன்மைகளை, இந்தியாவுக்கு தேவையான விஷயங்களை செய்திருக்கிறார். இந்த இந்தியாவுக்கு நன்மை தேடுவது அப்படிங்கிறதுல அநீதியாக இருந்து நன்மை தேடுவதையும் நியாயப்படுத்துற ஒரு போக்கு இப்ப சமீப காலமாக பார்க்கிறோம். அநீதியின் பக்கம் நின்றாலும் நமக்கு நன்மை நடந்ததுன்னா சரி அப்படின்னு பாக்குற பார்வை இருக்கு. ஆனா அன்வர் இப்ராஹிம் மலேசியன் பிரைம் மினிஸ்டர் அவர் நேற்று அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அனுப்பிய குறிப்புல முக்கியமான ஒரு விஷயத்த செய்யறாரு. அவங்க அந்த நாட்டுக்குள்ள இருந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல அவரை ஜெயில போடுறாங்க. அவர் அப்ப பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு, இவரு இங்க பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு. அங்க ஆட்சி மாற்றம் வரும்போது அவரை ஜெயில போடுறாங்க, அன்வர் இப்ராஹிம ஜெயில போடுறாங்க. அவருடைய குழந்தைகள் படிப்பை நான் இந்தியால படிக்க வைக்கிறேன், இங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்து இங்க படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இவர் ஒரு ஆஃபர் கொடுக்கிறாரு அவங்களுக்கு. அவர் அந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது வெளியில போய் படிக்கல, இங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்களோ அதே விஷயத்த அவங்களும் பார்த்துக்கிட்டோம்னு அவர் அங்கேயே வேற எங்கேயோ தான் படிக்கிறாங்க, இங்க வரல. ஆனால் நேற்று இவருடைய மறைவுக்கு பிறகு அதை அவர் நினைவு கூறுகிறார். அதாவது மலேசியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி அவருடைய இந்த ஆஃபரை முற்றிலுமாக விரும்பாது. எனக்கு உதவி செய்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனா அதை பற்றி எல்லாம் கவலைப்படல. அவர் அவருக்கு நியாயம் என்று தோன்றியதை அவர் செய்ய துணிந்தார். அந்த பண்பை மனிதர்களிடத்துல பாக்குறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த 2 நாட்களாக அவரை பற்றி கேள்விப்படும் போது அவருடைய பொருளாதார பார்வையில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மனிதராக அவர் பல இடங்கள்ல உயர்ந்தே நின்றிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். பொறுத்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி இந்திரகுமார்.